சில நேரங்கள்ல பிள்ளைகளே நீலாம் உருப்படவே மாட்டா, வாழ்க்கையில முன்னேறவே மாட்டா. சொல்றது யாருங்க? அது முன்னேறணும்னு ஆசைப்பட்டு தானே பாடாப்பட்டுட்டு அடக்கிய. அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தை? நாமே சில நேரங்கள சில வார்த்தையை சொல்லிட்டு என் பிள்ளை கஷ்டப்படுதுன்னா முதல்ல நீங்க கொடுத்த சாபத்தெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. ஆண்டோடைய சமூகத்துல விழுந்து கடந்து, ஆண்டவரே என் பிள்ளைய தேவையில்லாம நான் தான் பேசிட்டேன்ப்பா, அது இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் யார்தான்? நான் தான் சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல அழுது விண்ணப்பம் பண்ணி பிள்ளைய ஆசீர்வதிங்க. அநேக நேரங்கள்ல பிள்ளைகளை நம்ம இப்படிதான் சபிக்கிறோம். நீ உருப்படவே மாட்டல, இல்ல நல்லா இருப்போன்னு நினைச்சிடாத, நீ விளங்க மாட்டா அப்படி சொல்ற தாய்மாரி இருக்கதான் செய்யறாங்க. இருக்காங்களா இல்லையா? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமே தவிர பிள்ளைகளை சாபம் போட கூடாது. பிள்ளை அப்படின்னா சேட்டை பண்ணத்தான் செய்யும். பிள்ளை சேட்டையே பண்ணலன்னு வைங்களேன், அது மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை. உங்க பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? படிப்புல மட்டும் 100க்கு 100 வாங்கணும். அப்புறம் இவங்க சொல்றதெல்லாம் அது என்ன செய்யணும்? கேட்கணும். இவங்க என்ன நினைக்காங்களோ அதை தான் அது என்ன செய்யணும்? படிக்கணும். எல்லாம் இவங்க விருப்பப்படியே அது செய்யணும். அப்படின்னா அது ஒன்னும் பொம்மை இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு அது ஆடுறதுக்கு. அந்த பிள்ளைகளுக்கும் 4 காரியம் வெளியே போறாங்க வராங்க, 4 காரியம் தெரிஞ்சிருப்பாங்கிறத என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. அப்ப எல்லாவற்றுக்கும் பிள்ளைகள் நம்ம விருப்பப்படி ஆட மாட்டாங்க. ஆடலன்னு ஒண்ணு பிள்ளைகளை சபிக்காதீங்க.